Hi friends, welcome to Tamil Info. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் 1/2 kg சிக்கனுக்கு 1/2 kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலா பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி மசாலா. 2 இன்ச் பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பிரியாணி இலை, 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை வதக்க போகிறோம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 தக்காளியை கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆட் பண்ணுறதுனால சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். 1/2 லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். பிரியாணி மசாலா எப்படி பண்ணுன்றதை நான் முதலே சொல்லிட்டேன். அந்த பிரியாணி மசாலாவை நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாலேயே இந்த சிக்கன் நம்ம வேக வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதும், இது நல்லா வெந்துடும். இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இப்போது ரைஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரைஸ் ஊற வைக்கல. இந்த பாஸ்மதி ரைஸை ஜஸ்ட் ஒரு 3 டம்ளர் இதில் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், சிக்கன் வெந்துடுச்சு. நான் இதில் 3 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆல்ரெடி வெந்துடுச்சு, அதனால் நம்ம தேவையான அளவு ரைஸ்க்கு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணால் போதும். இப்போது நம்மளோட பாஸ்மதி ரைஸை நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆட் பண்ணிங்கன்னா வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நான் லிட்டை ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ரைஸ் வெந்திருக்கு, குழையாமலும் இருக்குது. இப்போது இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷாக நான் கத்திரிக்காய் பொரியலும் தயிர் பச்சடியும் வச்சுருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ.